ஏன்னா நம்மளாம் ஒரு சீனியர்ஸ் ஆகிட்டோம், என்னடா இளைஞர் சமுதாயம் இப்படி வீணாக போயிட்டே இருக்குது, இப்படி போதையில் போய் விழுந்துருச்சு, எல்லாமே ட்ரக்ஸ் ஆகி போச்சு, டாஸ்மாக் இப்படி தெரிச்சு தெரியுது, எல்லாம் நமக்கு ஒரு பெரிய வருத்தம் இதெல்லாம். நம்ம ஏன்னா இதை போய் செய்யறதுக்கான சக்தி எதுவுமே நம்மகிட்ட இல்லை. வருத்தம் மட்டும்தான் பட்டுக்கலாம், நம்மளோட வந்து பேசிக்கலாம். ஆனால் நீங்கள் அதை காப்பாற்ற ஒருத்தர் வந்துட்டார்ல. அதனால தான் வந்து நான் என்னுடைய விளம்பரத்துல எல்லாம் அழகாக ஒரு வார்த்தை போட்டேன், மீண்டது தமிழகம், மீட்டது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு. அது ஒரு பெரிய மாற்றம். அது வந்து சமுதாயத்துக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். ஏன்னா அந்த டாஸ்மாக்லாம் இந்த 717 கடைகள் தூக்கு சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல விஷயம். அவ்வளவு முக்கியமான இடங்களில், வழிபாடு தலங்களில், பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில். நீங்கள் ஒரு கரஸ்பாண்டன்ட் வீடியோ போட்டிருப்பான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. 40 வருஷமாக போகிறான்னு இப்போ தான் அந்த கடை எடுத்தாங்கன்னு. இல்லை யாரால் ஏன் 40 வருஷமாக எடுக்க முடியல? அதாவது அதை ஒரு வருமானம் தரும் தொழிலாக மட்டும்தான் மற்ற ஆட்சியாளர்கள் பார்த்தாங்களே தவிர அது சமுதாயத்தை கெடுக்குதுன்ற எண்ணத்தில் பார்க்கவே இல்லை. இத்தனை கோடி வசூல், அத்தனை கோடி வசூல், அதில் ஒன்றும் பெருமை இல்லை. எல்லோரும் போதை ஆகிட்டாங்கன்றதான் நமக்கு பெருமை. அப்புறம் இப்போ குஜராத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த மது வருமானமே இல்லாமல் ஒரு அரசாங்கம் சிறப்பாக நடக்குது. வேறு எந்த ஸ்டேட்லேயும் இவ்வளோ அளவுக்கு டர்ன் மதுபானம் இல்லை. ஏன் இங்கே மட்டும் நடக்குது? டைமிங் கிடையாது, எந்த நேரத்துலையும் விற்கலாம், விடிய விற்கலாம், தப்பான சரக்கு விற்கலாம், சீப்பாக விற்கலாம், காஸ்ட்லியாக விற்கலாம், எவ்வளோ வேணால் காசு கேட்கலாம். அவனுக்கு கிடைக்கலன்னா என்ன விலை கொடுத்து வேணால் வாங்குறது ரெடியாக இருக்கான். அந்த எக்ஸ்ட்ரா வாங்குறது இப்படி ஒரு ரொம்ப மலிவான சரக்குகளை கொடுத்து டூப்ளிகேட்டை கொடுத்து விற்கிறது, இந்த மாதிரி நிறைய முறைகேடுகள். ஏன்னா இது வந்து மொத்தமே ஊழல் புற்றீசல் மாதிரி பரவிடுச்சு. இது வந்து ஒரு ஒரு கடுமையான ஒரு முதல்வர் வந்து இதுக்கு வந்து இது நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான், இதை காசாக பார்க்காம இதை கல்ச்சராக பார்த்தாங்கன்னா இதை எடுத்துடலாம். நம்ம கலாச்சாரம் காணாமல் போச்சே, இதுவா நம்ம கலாச்சாரம். 3 வயசுக்கு சிறுமியும் கற்பழிக்கப்படுவது, 72 வயது மூதாட்டியும் கற்பழிக்கப்படுவது நம்ம கலாச்சாரம் எங்கே போச்சு? ஏன் இத்தனை வருஷமாக இது இல்லாமல் இதெல்லாம் வருது? போதை. அவனுக்கு ஆளும் தெரியல, அளவும் தெரியல, யாரும் தெரியல, என்னென்னு தெரியல, ஒரு தலைக்கேறி போதையில் நடக்குது. அது மாதிரி போதை மட்டும் இல்லை, மது மட்டும் இல்லாமல் வந்து போதை வஸ்துகள், இந்த கஞ்சா போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து சமுதாயத்தில் ஊடுருவி போச்சு. அப்படியே பொட்டிக்கடை வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இது எல்லாத்தையும் வந்து இப்போ தலைவர் வந்த உடனே இவ்வளோ பெரிய நடவடிக்கைகள் எடுத்து சிங்கப்பெண்கள் படை அமைத்து, தடுப்பு காவல் நிலையங்கள் அமைத்து நிறையா நடந்துகிட்ருக்கு. விரைவில் எல்லாமே சரியாகும். அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு இந்த மாநிலத்தினுடைய ஒரு குடிமகனாக ஒரு பெரிய பெருமையாக இருக்கிறேன் நான். ஏன்னா நாம் வந்து இந்த கட்சியில் போய் எதுவும் பொறுப்புலையோ அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டுலாம் நம்ம இதை சொல்ல. நம்ம வந்து ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குது என்ற ஒரு பெரும் மகிழ்ச்சி. இதனால் நம்மளுக்கு ஒரு சின்ன வருத்தம், அந்த ஒரு ஏக்கம் இருந்தது இல்லைங்களா, அது போயிருக்கு இப்போ. நிச்சயமாக நானும். ஆனால் ஓவர் நைட் அதான் சொன்னேன், நாளைக்கு காத்தாலும் அது நடக்க போகிறதில்ல, நடக்கும். ஒரு வருஷமாக டைம் கொடுத்தோம்னா தலைவர் மிகப்பெரிய சாதனைகளை பண்ணி கொடுப்பார்.